Adam and Eve doesn't have rights to call father as a father. அவர் பயந்து நடுங்கினாரு. அப்பான்னு சொல்ற ஒரு உரிமையில அவர் இல்ல. அவர் கடவுளா தான் இருந்தார். ஆனா இந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் எங்க நிறைவேற்றப்படுகிறது என்றால், இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதியில மனுஷனை எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப பாருங்களேன், இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது எப்படி வராருன்னா, எப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் வருது, மனிதனுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. பல வருடங்கள் அடிமைத்தனத்துல, பாவத்துல, நியாயப்பிரமாணத்துல உறவு இல்லாம, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு எனிமிட்டியா இருந்த உங்க மேல கடவுள்கிட்ட இருந்து பிரியம் வருகிறது. இந்த பிதா எப்படி நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன். குமாரன் மூலமாக, குமாரனை அனுப்பி குமாரன் மூலமாக நம்ம பாக்குறாரு.